அதான் நான் சொல்றேன். டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரபலமான ஒரு டைரக்டர் தான் நம்ம தலைவன் ஜாக் ஸ்னைடர். ஸ்னைடர் எடுத்த டிசி யூனிவர்ஸ் DCEU இதுல ஏகப்பட்ட படம் வந்திருக்கும். ஸ்னைடர் படங்களும் பயங்கரமா இருந்திருக்கும், பட்டக்கலைப்பு இருந்திருக்கும். அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா அது என்னாச்சு பாதியிலே புட்டுக்கிட்டு போச்சு, அவர் தேடு தூக்குனாங்க, சர்வ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ ரீபூட் பண்ணாங்கலாம் தெரியும் இல்லையா. என்னன்னா ஸ்னைடர் திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தலைவிடுமே வந்து ஒரு கொளுத்தி போட்டிருக்கேன், நான் வருவேன்டா திரும்ப வேணான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து ப்ரோ இப்பெல்லாம் வாய்க்கு வேணாம் பேசியிருக்காது, அதெல்லாம் என்னத்துக்கு வாய்ப்பு இருக்க போகுது. ஸ்னைடர் அவ்வளோதான், ஸ்னைடர் சொல்லிட்டா மேலே ஹெட்டு சொல்லணும்ல, ஹெட்டு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஹெட்டையே மாத்துற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் இப்ப நடக்க போகுது. அது என்ன ஏதுன்ற பத்தி இதை தெளிவா பார்க்கலாம். ஓகே ஓசல பயிலாம். நான் கதசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கதசாமி. இதுக்கெல்லாம் என்ன காரணம், முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டிசியோட ஓனர் தான் வார்னர் பிரதர்ஸ். இப்போ வார்னர் பிரதர்ஸ் வந்து விற்க போறாங்க. உண்மையாதான் வார்னர் பிரதர்ஸ் விற்க போறாங்க. வார்னர் பிரதர்ஸ் வித்துட்டாங்க அப்படின்னா அதை வாங்குறவன் இப்போ வந்து தலைமையை மொத்தம் மாறிப்படும் இல்லையா. அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. எதுவே முடியும் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வார்னர் பிரதர்ஸை வந்து 2 வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கையில இருந்து வேற ஒருத்தர் கைக்கு கை மாறிச்சு. கை மாறினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாறி இந்த பழைய யூனிவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு புதுசாக வந்து ஐடியா எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரியா சொல்லலாம் AT&T கிட்ட இருந்த இந்த WB டிஸ்கவரிக்கு வித்துட்டு இருப்பாங்க. AT&T ஐயா டிஸ்கவரி பாப்பீங்களே, நான் பேர்கில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்த நான் இப்போது உங்களுக்கு எப்படி காட்டில் வாழ்வது அணக்கோடர்கள் சண்டை போடுவது காட்டப் போகிறேன் அப்படின்னு வந்திருக்கும் தெரியுமா டிஸ்கவரி சேனல். அவங்க தான் இப்போ டிசியோட ஓனர், வார்னர் பிரதர்ஸ்க்கு அவங்க தான் ஓனர். எப்படி வந்து கேமிங்ல ராக்ஸ்டாருக்கு ஓனர், டேக் டூ இன்டராக்டிவ், அந்த மாதிரி டிசியோட ஓனர் தான் WB ஓனர் தான் வந்து இப்போ டிஸ்கவரி. என்னாச்சு அப்படின்னா டிஸ்கவரி வந்து இதை விற்க போறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா WB மேல வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கு, இந்த கடன் அடைக்கிறதுக்கு வித்தே தீர்த்தரலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிஸ்கவரி வந்து WB வாங்கினது எவ்வளவு ரேட் அப்படின்னா 43 பில்லியன் ரேட்டுக்கு தான் வந்து வாங்கினாங்க. 43 பில்லியன். இதுல எத்தனை டைட்டானிக் இருக்குது, எத்தனை அவதார் இருக்குது, எத்தனை எண்ட் கேம் இருக்குது. 43 பில்லியனுக்கு தான் வந்து காசு கொடுத்து வாங்கினாங்க WB மொத்தமா. இப்போ என்ன பிரச்சனை பண்ணா இது வாங்கினா 2022 இப்போ 2025 WB விற்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இது காரணம்னா வந்து கடன் சுமை தெரியுமா, அந்த கடன் எவ்வளவு தெரியுமா, 34.6 பில்லியன் USD வந்து கடன் இருக்கு. இவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், பத்தாவது இன்னும் இவ்வளவு கடன் அடைக்கணுமா நானு அப்படின்ட்டு டிஸ்கவரி நினைச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. அதனால வந்து அவன் விற்கிறானோ அவன் தலை கடன் போகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா தெரியல. பட் சில நேரங்களில் சில கம்பெனி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கம்பெனிக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் ஆகும்ல, டெவலப் பண்ண உடனே இதோட பேருக்கு வித்துட்டு காசுக்கே போயிருவாங்க. காசு கொடுத்து வாங்கினது 10 ரூபாய், வித்தது 20 ரூபாய். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான், எனக்கு லாபம் வேலை 10, அந்த மாதிரி வித்துருவாங்க. மேபி அப்படி நினைச்சிருந்திருக்கலாம் டிஸ்கவரி. பட் வாங்க கொஞ்சம் வருஷத்துல விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இந்த கடன் பிரச்சனை புரிய WB நெட்வொர்க் பார்த்தா ரொம்ப அதிகம் தான். அவங்க அதிகமாக தான் பீட் பண்ணிட்டு இருக்காங்க, எவனாவது வாங்கி போனா அப்படின்ட்டு. இதுக்கு யாரெல்லாம் வாங்குவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர் இப்போ ரூமரா சொல்லிட்டு இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் வாங்குவான் இருக்காங்க. இங்க இருந்தா இந்த ஸ்னைடரோட இதுவே மிகப்பெரிய ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு. காரணம் அப்படின்னா WB எடுக்கலாம் என்ன, HBO Maxல ஸ்னைடர் வரலாம் என்ன, நெட்ஃபிளிக்ஸ் வந்து விடணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஸ்னைடர் ஃபேன்ஸ் வந்து ஃபேன்மேட் ட்ரைலர்ஸ், ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு இவங்க வாங்க இது பண்றாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் 2 மேல வந்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி போட்டு வந்து பயங்கர ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்னைடர் ஃபேன்ஸ். இந்த அளவுக்கு ஆசை வச்சிருப்பீங்கன்ற மாதிரி இது. என்ன பிரச்சனை அப்படின்னா ரீசெண்டா வந்த இன்னொரு ரிப்போர்ட் தான் முக்கியமானது. என்ன அப்படின்னா திரைப்படம் இருக்கு இல்லையா, சூப்பர் படம் தெரியுமா, இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ரெவன்யூ எடுக்கல. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நல்லாதான் ஓடி இருக்கு. ஆனா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு தெரியுமா, இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோன் கலெக்ஷனா வந்து 616 தான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 616 மில்லியன். 616 மார்வல் யூனிவர்ஸ் 616 மில்லியன் தான் எடுத்திருக்கு. பட் 2013 வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் 670 பில்லியன் வந்து கேல்குலேட் பண்ணிருந்தது. என்ன பண்ண மிஞ்சி போனா ஒரு 50 பில்லியன் தானே, அது கம்மி தானே கண்டிப்பா கிடையாது. அது வந்து 2013 670 மில்லியன்றது இது 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா. இது நீ பணம் இதை கூட்டி பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 800 இல்ல 900 மில்லியனாவது அதோட மதிப்பு இருக்கும். இதை பீட் பண்ணிருந்ததுன்னா ஓகே, அது பீட் பண்ணல. 616 616க்கும் 900 எங்க இருக்குது.
ஜோக்கர் படம் 1 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு, இதுக்கு என்னடா அப்படின்ட்டு WB சைட்ல இருந்து அதிர்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க இந்த சூப்பர்மேனுக்கு. இது மட்டும் வந்து நம்ம ஜான் சீனாவோட பீஸ் மேக்கர் சீசன் 2 வந்து சரியா போகல அப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைன்னு தெரியல, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்னைடர் தான் கரெக்ட். ஸ்னைடர் வந்தாருன்னா கெல்ட்டிருப்பா, அப்படி ஸ்னைடர் தான் பயங்கரமா போயிருந்திருக்கும். இது காரணம் சூப்பர்மேன் தப்பா காமிச்சிட்டீங்க. சூப்பர்மேன் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் வந்தாரத்தை நடுவங்க தெரியுமா, அவரை கூப்பிட்டு வந்து அதான் நெஞ்சில அடைய வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் வந்து சூப்பர்மேன் ஃபேன்ஸ்லாம் கதையிட்டு இருந்தாங்க. நாட் சூப்பர்மேன் ஃபேன்ஸ், ஒன்லி ஃபார் த ஸ்னைடர் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு பல பேர் கதைக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் உண்மைதான், அந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகேவா, சூப்பர்மேன் இந்த படத்தில் வந்து சில பேருக்கு பிடிக்கல, சில பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்னைடரோ சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் காமிச்சாரு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்னைடரோ கன்னும். பட் ஒரு DC யூனிவர்ஸ் வந்து வளருதுன்னும் போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேவா, பட் இது படம் சரியா போகலன்னும் போது எனக்குன்னா வார்னர் பிரதர்ஸ் தான் பயம். இப்போ டிஸ்கவரி இதுக்கு முன்னாடி வந்து AT&T இருந்தான், அவங்க எப்படி திட்டா கிக் போச்சுன்னு தெரியுமா, ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணணும், வேர்ல்டு பில்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் கேஸ்ட்டை கிராப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ண மாட்டானுங்க. ஒரு படம் அவ்வளோதான் முடிச்சு தலை ரீச்சாங்க, ஐயோ படம் ஒன்று இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சாப்பாடு எனக்கே அப்படிதான் சில நேரங்கள் இருக்கும், யூடியூப்ல ரிவ்யூ வரல அப்படின்னா. பட் இது வந்து ஒரு யூனிவர்ஸ் பில்ட் அப்படின்னும் போது ஒரு படம் சருக்குனா என்ன, அடுத்த படம் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி இருந்துக்கணும். மார்வல் பார்த்தீங்களா எத்தனை மணி கீழே போச்சு, கொத்தலிடா அப்படியே வந்து படம் போட்டு வந்து சீக்கிரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கத்துக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் என்ன பண்றது, ஒரு DC ஃபேனா இருந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமா தான் இருக்கிறது. ஒரு காலத்துல சூப்பர் முடியும் தெரியுமா, ஆனால் சூப்பர் ஃபேன் தெரியுமா, இப்போ நான் எவ்வளோ புக் வச்சு தெரியுமா சூப்பர் புக்ஸ்ல, அப்போ கலெக்ட் பண்ண புக்கெல்லாம் இப்போ வச்சிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா சூப்பர்மேன் படம் வந்து 6 hours கலெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து மேன் ஆஃப்ஸ்ல பீட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். பத்தாவது டிஸ்கவரி வந்து WB விற்க போறாங்க அப்படின்ற விஷயம். இந்த விஷயம்லாம் வந்து கேட்டு யாருக்கு வந்து ஹாப்பி ஆச்சோ இல்லையோ, நம்ம ஸ்னைடர் சித்தப்புக்கு வந்து செம்ம ஹாப்பி. கபி கபி மேரா திலுமே ஸ்டேட்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதான் சமயம் குரூப்ல குத்துருவோம் போது பகையை தீர்த்துக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹென்ரி கேவில் சூப்பர்மேனா இருக்கிற போட்டோ எடுத்து சோசியல் மீடியா அப்லோட் பண்ணி நம்ம ஸ்டேட்டர் வந்து பயங்கர குதூகலம் அடைஞ்சிட்டு இருந்தாரு, ஜாலியா அப்படின்ற மாதிரி. அதை போட்டவன தான் ஸ்டேட்டர் ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபயர் விட்டானுங்க, ஃபயர் அவ்வளோதான்டா ஸ்டேட்டர் வெஸ்டாலே வரப்போறாளே அப்படின்ட்டு பல பேர் கத்திக்கிட்டு இருக்கா, ஜாலியாக பண்ணிருக்கானுங்க. பட் இதான் வாங்க போறது யாரு அப்படின்றதான் இங்க மேட்ரு. ஸ்னைடர் சொல்லலாம், ஸ்னைடர் வருவாருன்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் வைக்கலாம், ஆனா இதை வாங்குறவங்க என்ன இருக்குது, டிஸ்கவரி தான் வந்து மொத்தத்தையும் நல்ல நஷ்டத்துல போயிருக்குது. அதில் மொத்தம் காலி பண்ணி ஃபர்ஸ்ட் சொன்னது டிஸ்கவரி தான். டிஸ்கவரி மொத்தத்தை விற்க போனா அப்படின்னும் போது வாங்குறவங்க வந்து இப்போ மாத்தினும்ல, வாங்குறவங்க சேர கொண்டு வரணும்ல, அவன் பிளான்ல இருக்கணும்ல. கரெக்டாக நான் சொல்றது நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வந்து போயிருக்கு. பட் நெட்ஃபிளிக்ஸோட ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இப்போதைக்கு வாங்குற எண்ணம் இல்லை, பட் இது இந்த எண்ணெய் எப்போனா மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்ப முடியாது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க அப்போ செஞ்சிருவானு சார் சொல்றதுனால சேது ஒன்றா இருக்கும். இன் கேஸில் வியாபாரம் படிஞ்சிச்சு அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கினாலும் வாங்கிடுவான். அது வாங்கினானா நெட்ஃபிளிக்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது, எவனாலையும் பிடிக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுவான். ஏன்னா WB கிட்ட ஏகப்பட்ட லைப்ரரியும் ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸும் வச்சிருக்கான். WB என்ன நினைச்சிட்டு வெறும் இந்த DC காமிக்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா, கிடையாது. அவங்ககிட்ட ஏகப்பட்ட மூவி ரைட்ஸ் இருக்கு, ஹாரர் படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்கான். டோஹோ கிட்ட இருந்து இந்த காட்ஸிலா ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கான் அவனே. அதனாலதான் அவங்க வந்து DC பெருசா மதிக்கிறதும் இல்லை, ஒரு பொருட்டை நினைக்கிறதே இல்லை. அதெல்லாம் அப்படி இருந்தாங்க, அப்போதான் அப்படியே இருந்தானுங்க. ஓகேவா, டிஸ்கவரி வந்தா வந்து நீங்க வேணா இந்த மார்வல் யூனிவர்ஸ் DC ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வழிவிட்டு நம்ம கண்ணெல்லாம் இது பண்ண வச்சது காரணம் அவங்க தான். பழைய AT&T தான் நடந்திருக்குமா இந்த டவுட் தான். ஓகேவா, இவங்க தான் அதெல்லாம் பண்ணி விட்டது. பட் என்ன பிரச்சனை ஆகும்னா இப்போ புதுசாக வாங்குறவங்க வந்து இல்ல ஜேம்ஸ் கனுக்கு அதெல்லாம் சரியா போகல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா முடியாது கோட்டை முதல்ல அழிங்க, நான் முதல்ல சாப்பிட்றேன்னு ஆரம்பிச்சா இது யார் இது என்ன கர்மங்க ஓடுதுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபேன்ஸுக்கு வந்து நல்லதுதான் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு அதை உடச்சு தள்ளி தரமட்டமாக்கிட்டு தான் இப்போ இது ஆரம்பிச்சுது. இப்போ இதையும் தரமட்டமாக்கிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா அதை விட கிறுக்கத்தனம் எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு இந்த போட்டியில வந்தோம் யாருன்னா நம்ம யூனிவர்சல் பிக்சர்ஸ் தெரியுமில்ல. யூனிவர்சல் பிக்சர்ஸ்லாம் ரொம்ப மோசமானவன், ரொம்ப டெரரான பைபிள். ஓகே, அவன் எந்த அளவுக்கு கேள்வி கேட்டவன் தெரியுமா, இன்னைக்கு வரைக்குமே ஹலுக்கு ஒரு சோலா படம் எடுக்க முடியாத மெயின் காரணமே அவன் தான். அவங்க கிட்ட ஒரு ரைட்ஸ் மாட்டிச்சுன்றதுக்காக வியாபாரமும் பண்ண மாட்டேங்கிறான், அவனும் வந்து எடுக்க மாட்டேங்கிறான். நானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன்ட்டு பிரச்சனை பண்றேன். யூனிவர்சல் ரொம்ப டேஞ்சரான ஆள் தான். அவங்க கிட்ட போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூனிவர்சல் ஆல்ரெடி ஒரு டார்க் யூனிவர்சல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ண முதல் படம் சரியா போலான்றதுனால அப்படியே யூனிவர்ஸை வந்து பெட்ரோல் கொளுத்திட்டு அப்படியே ஓடி விட்டான். அதற்கு மோசமான கிரிமினல் பிடிச்சவன் கிறுக்கு பிடிச்சவன் இந்த யூனிவர்சல். ஐயா அவங்ககிட்ட மட்டும் போச்சு எழுதி வச்சிங்க டிசி யூனிவர்ஸ் அவ்வளவுதான் மறந்துரு. நல்ல வேலையை வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். வாங்காத வரைக்கும் நல்லதுப்பா. அப்புறம் இன்னொன்னு அது வந்து ரூமர்னு சொல்றதா இல்லைன்னா வந்து பேசி நிற்கிறாங்களா மீன் போடுறாங்களான்னு தெரியல. அது யாரு அப்படின்னா அது வேற யாரும் இல்ல நம்மளா தெரிஞ்ச டிஸ்னி தான். ஆறு டிஸ்னி கிட்ட மார்வெல் இருக்குது. இப்ப குறுக்கு இவனு டிசியும் வாங்கிட்டான், WB மொத்தம் வாங்கிட்டான்னா டிசியும் வந்துடும். அப்புறம் எங்கடா மார்வெல் டிசி ஃபைட்டு? ஆல்ரெடி இந்த கன்சோல் வாரு முடிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு பிளேஸ் மோனோபொலி ஆயிட்டான். அது தனியாக ஜீனியஸ்ல போடுறேன் தனியா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்னி மோனோபொலி ஆகிறது யாரும் தடுக்கவே முடியாது. ஓகே நீங்க சொல்லலாம் ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ டிஸ்னி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸ்பைடர்மேனும் பேட்மேனும் கை கொடுத்துக்கிட்டு போவாங்க. பேட்மேன் பூமர் என்ன பார்த்து குட்டி குஞ்சானு சொல்லிட்டா மக்களே. அயன்மேனும் பேட்மேனும் ஒரே வீடு தங்கிட்டு இருப்பாங்க. அயன்மேனுக்கு வந்து ஆயுதம் வைக்கிறதுல நஷ்டமாகும் போது பேட்மேன் தான் வந்து கடன் கொடுத்தாரு. கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு ரெண்டா உடஞ்ச உடனே சூப்பர்மேன் தான் வந்து கண்ணிலேயே ஃபயர் விட்டு வெல்டிங் பண்ணிட்டு போனாரு அப்படின்ட்டுலாம் புக்கு வரும்போ அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்ன பிரச்சனை பண்ணா எல்லாம் ஓகே தான். பட் மோனோபொலி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வருது? மோனோபொலின்றது இந்த கம்பெனிக்கு நல்லதா இருக்கணுமே தவிர ஆடியன்ஸுக்கு வந்து நல்லது நான் சொல்லவே மாட்டேன். மோனோபொலி ஏன் டேஞ்சரஸ்ன்னு சொல்றாங்கன்னா நான் தான் இங்க நான் போடுறதா நீங்க பாக்கணும், உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, அது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது உண்மைதான். அப்புறம் வந்து டிஸ்னியால பிடிக்கவே முடியாது. நான் தாண்டா ஊர்ல டாப்ல இருக்கிறேன் மத்தெல்லாம் நீ கீழடா அப்படின்னு ஆயிரும். ஆல்ரெடி அவன் மோனோபொலியா வச்சுக்கிட்டு இந்த ஓ கல்ச்சர் அதெல்லாம் போட்டு இந்த மதுரமல்லின்னு முக்கில் நுழைச்சது நீங்க பார்த்துருப்பீங்க மார்வெல் படம் மையமா. இதை ஆடிச்சு அப்படின்னா அவனை யாரும் கையில பிடிக்கவே முடியாது. அவன் கண்ணில் குவாலிட்டி பண்ண மாட்டான். ஆடி இந்த மார்வெல் வந்து ஒரு டாப்புக்கு போனதுக்கு அப்புறம் ஓகேவா நான் எடுக்கிறதான் படம் நாளைக்கு தான் சீல் பார்த்தாப்பா பாடி படா அப்படின்னா தெரியுமா? அந்த மாதிரி நிலைமை டிஸ்னி ஆல்ரெடி அவங்க கிட்ட பிக்சார் இருக்குது, மார்வெல் இருக்குது, ஸ்டார் வார்ஸ் இருக்குது, அப்போ டிஸ்னியோட கார்ட்டூன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா அப்படி இருக்கும்போது இது வந்துச்சுன்னா இன்னும் கையிலேயே பிடிக்க முடியாது. கையிலேயே பிடிக்க முடியாது. ஓகே என்னன்னாலும் வந்து டிஸ்னி வாங்கினாலும் இந்த கிராஸ் ஓவர் நடக்கணும் போது ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. மார்வெல் விசஸ் டிசின்னு ஒரு படம் வரும், ஜஸ்டிஸ் லீக் விசஸ் அவெஞ்சர்ஸ் ஒரு படம் வரும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா டிஸ்கவரி வந்து வாங்கின பேச ஃபுல்லாலாம் வைக்க போறது இல்லை, அதுக்குள்ள இருக்கிற டிவிஷன்ஸையும் பார்ட் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே தான் வார்னர் பிரதர்ஸ் கிட்ட ஏகப்பட்ட செக்டார் இருக்கு. அதனால தான் அத்தனை பில்லியன். அது ஏன் அது வந்து இத்தனை பில்லியன் ஏன் வந்து என்ன செக்டார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட செக்டாரே கிடையாது. என்டர்டைன்மென்ட் பொறுத்த வரைக்கும் WBன்றது மூவிஸ், DCன்றது காமிக்ஸ், அதை தவிர்த்து வந்து WB அனிமேஷன் ஒன்று வச்சிருக்கான், அனிமேஷன் படங்களுக்கு மட்டுமே. இது இல்லாம கார்ட்டூன் நெட்வொர்க் அவன் தான் கார்ட்டூன் நெட்வொர்க் ஸ்டுடியோன்னு வச்சிருக்கான். கார்ட்டூன் ஸ்டுடியோஸ் அனிமேஷன் ஓகேவா அது மெர்ஜ் பண்ணிட்டான்றாங்க. பட் தனியாக பிரச்சனை வந்து அது ஒரு ஸ்டுடியோ தான். கார்ட்டூன் நெட்வொர்க்கோட மொத்த பென்டென்லாம் வந்தாங்க உண்மைதாங்க, பென்டென்லாம் வந்துங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண பிரசுமா ஐடியாவே இல்லை. பென்டென்ல எப்படிப்பட்ட இது அதை வச்சுலாம் பணம் எடுத்து விட்டா எவ்வளோ கல்லா காட்டலாம். இந்த அறிவு கூட இல்லை. WB பென்டென் அவந்து தான். அப்புறம் வேற அடல்ட் ஸ்விம் அவந்து தான். கானா பார்பரா அதுவும் அவந்து தான். அப்புறம் வந்து WB கேம்ஸ் பப்ளிஷர் வச்சிருக்கான். அதான் பேட்மேன் கேம்லாம் பார்த்துருப்பீங்களா, அர்க்கம் கேம்லாம் பார்த்துருப்பீங்களா, அது பப்ளிஷர் அவன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோ காம்ப்ளெட் கேம் இருக்கு தெரியுமா, அதை உருவாக்க டெவலப்பர் தெரியுமா, அது இவந்து தான். அதான் மோட்டோ காம்ப்ளெட் படத்தை இவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டோஹையோட சண்டை போட்டு ரைட்ஸ் வாங்கி கால் ரைட்ஸ் அவன் தான் வச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி தனக்குள்ள பல உருவங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன் WB. இதை பாட்பாடி கழட்டி வித்தாலே படம் பார்க்கலாம் ஓகேவா. மேபி WB அதான் பார்க்க போறாங்க தெரியல. ஒருவேளை வந்து பக்கி போறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து காசு எல்லாரும் காசு போடுங்க இருந்தாங்க. காசு போட்டு நம்ம ஸ்னைட்டருக்கு வந்து டிசியோட ரைட்ஸை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு வந்து பணம் எடுத்துக்கிட்டு இருப்பான் ஜாலியா. ஒரு ஒன்றும் இல்லை 35 பில்லியன் குத்திங்கன்னா போதும். நம்ம கிட்ட 50,000 பேர்ல ஆளுக்கு ஒரு பில்லியன் குத்திங்க அப்படின்னா மொத்த WB வாங்கிடலாம் மொத்தமா ஓகேவா. சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். அவ்வளோ கேட்க போறீங்களா சொல்லுங்க, சும்மா ஒரு கற்பனை தான். என்ன ஒருவேளை வந்து WB மொத்தமா வைத்தா தான் அவ்வளோ அமௌண்ட். அவங்க தனியாக செக்டார் வைக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே தனியாக ஸ்பிட் ஆகும். ஸ்பிட் ஆகும்போது DC நியூஸோட கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் ஆகும். அப்படி DC நியூஸோட ரைட்ஸ் யாராவது ஒரு கம்பெனி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா. உண்மையில DC சொல்றது டிஸ்ட்ரிக்ட மார்வெல் இருக்குது. அவன் DC வந்து எங்கிட்ட கூட வேணும் வாங்கி விட்டான்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், மேட்ச் ட்ரா ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி மொத்தமா முடிஞ்சு போறான் கதை. இல்ல டிசியோட ரைட்ஸை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறான் அப்படின்னாலும் அவனும் வந்து ஸ்னைடர் வச்சு பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி அப்பெல்லாம் வந்து யூடியூப்ல இன்ஃபிட் வரும்போதெல்லாம் ஆல்டோ ஜோன்ஸ் மொத்தம் இருப்பா. அப்படி ட்ரைலர்லாம் வச்சு எடிட் பண்ணி VFX பண்ணி காமெடி பண்ணுவா. அப்படி அவ பார்த்தா அப்படியே சொல்லியிருப்பான் என்ன அப்படின்னா இந்த டிஸ்னி வந்து இன்ஃபினிட்டி கார்ல எடுத்து காட்ல போடுற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியா தங்களை வச்சுக்கிட்டு இருக்கியா. அது டிசியும் வாங்கி தாங்க இதுல வச்சுக்கிட்டான் அப்படின்னா ஒரே குத்துல பேட்மேன் படுக்க போட்டு 1.5 போயிட்டு டிஸ்னியோட அபிஷியல்
அபிஷியல் பிரின்சஸ் ஒண்டர் உமன் அப்படின்றவா நிச்சயமாதா இது பாத்துல ட்ரைலர்ல அபிஷியல் பிரின்சஸ் வந்து ஒண்டர் உமனு டிஸ்னியால பேசுறாங்க தெரியுமா அதுல ஒரு பிரின்சஸ் தான் வந்து ஒண்டர் உமன் சொல்லிடுவா அப்படின்ட்டுலாம் அப்பவே வந்து பிடிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு வருதா? ஸோ வந்து நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஸ்னைடரோட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. ஸ்னைடர் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் தலைவன். ஓகேங்களா, இது வரைக்கும் 3 ஃபோட்டோ ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற வரைக்குமே 3 ஃபோட்டோ விட்டுருக்கேன் அது வரைக்கும். ஓகேவா, எல்லாத்துக்கும் 5 வச்சிருக்காடுங்க. ஸ்னைடர் மண்டே போகிறதுக்குள்ளேயாவது ஒரு ஸ்னைடர் பார்த்து ஏதாவது எடுத்து கொடுங்க. ஓகே பஸ் அப்புறம் சும்மா போதீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஸ்னைடர் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் கீழே லைக் பட்டன் நம்பிக்கிட்டு ஹைப் ஏற்றி விடுங்க. எத்தனை பேருக்கு ஸ்னைடர் படம் பார்க்கணும் ஆசைன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.